Good evening to all. So இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ப்ராபபிலிட்டியில் சாப்டர் 1. ஸோ சில முக்கியமான டெஃபினிஷன்ஸ் கொடுக்குறேன். ஆக்சுவலாக ப்ராபபிலிட்டி வந்து நம்ம முக்கியமான நோட்ஸ் மட்டும் கொடுக்குறோம். ஓகேங்களா, டெஃபினிஷன்லாம் ஸோ என்ன தேவையோ அதை மட்டும் கொடுக்குறோம். ஸோ நிறையா இருக்குது. ஸோ நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கொடுக்குறோம். ஓகேங்களா, ரைட். ஃபஸ்ட்டு சாம்பிள் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்னா உங்களுக்கு தெரியும், அதில் ட்ரையல் என்னன்னு தெரியும். அதெல்லாம் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணல. ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட்னு என்ன சொல்லணும், டிட்டர்மினிஸ்டிக்கு, நான் டிட்டர்மினிஸ்டிக்கு, ஸோ ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட், ஸோ நிறைய டேர்ம்ஸ் இருக்குது. இப்போ அதெல்லாம் நம்ம பேசவே இல்லை. டேரெக்டாக நம்ம கான்செப்ட்டுக்கு வந்துட்டோம். வாட் இஸ் ப்ராபபிலிட்டி, ஸோ நம்ம எதுவுமே பேசலை. ரைட்டா, நமக்கு வந்து இப்போ டைம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நம்ம டேரெக்டாக கான்செப்ட்டுக்கே வந்துட்டோம். ஓகே பாருங்க, சாம்பிள் ஸ்பேஸ்ன்னு அர்த்தம்னா இப்போ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நடக்குமா, அப்போ அது அவுட்கம்ஸ் கண்டிப்பாக கிடைக்குமா, அதோட கலெக்ஷன் ஆஃப் செட் ஆஃப் ஆல் அவுட்கம்ஸ் ஆஃப் தட் எக்ஸ்பெரிமெண்ட் இஸ் கால்டு சாம்பிள் ஸ்பேஸ் ஆஃப் தட் எக்ஸ்பெரிமெண்ட். ஓகேங்களா, ஸோ எக்ஸ்பெரிமெண்ட்டோட எல்லா அவுட்கம்ஸோட கலெக்ஷன் தான் என்னதுன்னா சாம்பிள் ஸ்பேஸ். ஓகே, அப்போ ஈவெண்ட்டுனா இந்த சாம்பிள் ஸ்பேஸோட சப்செட் வந்து ஈவெண்ட்னு சொல்லுவோம். ரைட்டா, அடுத்து மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ், அதுலேயே நேமில் எக்ஸ்க்ளூசிவ்னு அர்த்தம். எக்ஸ்க்ளூட்னா தனித்தனியாக இருக்குன்னு அர்த்தம். இன்க்ளூசிவ், எக்ஸ்க்ளூசிவ். ஓகேங்களா, தனித்தனியாக இருக்குன்னு அர்த்தம். இன்க்ளூசிவ்னா சேர்ந்து இருக்குது, எக்ஸ்க்ளூசிவ்னா தனித்தனியாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ ரெண்டு ஈவெண்ட்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ ஈவெண்ட்ஸ் சொன்னாலே சாம்பிள் ஸ்பேஸோட சப்செட்னு அர்த்தங்க எல்லா இடத்துலையுமே. ரைட்டா, ஏதோ ஒரு சாம்பிள் ஸ்பேஸ் இருக்கும், அதோட ஈவெண்ட்ஸ். ரைட்டா, ஏபி ரெண்டு ஈவெண்ட்ஸ் எடுத்தாச்சு. அது மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ் அப்படின்னா இட் ஹேஸ் நோ காமன் எலமெண்ட். ஸோ இன்டர்செக்ஷன் எம்டி ஆயிரும். தஃபோர் அதெல்லாம் அந்த ப்ராபபிலிட்டி வந்து 0 வரும். ஓகே, எம்டி செட்டுக்கு ப்ராபபிலிட்டி 0 தானே. ஓகே, இது அப்புறம் எக்ஸ்காஸ்டிவ் ஈவெண்ட்ஸ், இதெல்லாம் நம்ம டேர்ம்ஸ்க்கு தேவைப்படும். ஓகேங்களா, மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ்னு வேர்டில் கொடுத்துருவாங்க. அப்போ அதுக்கு மீனிங் என்ன, ப்ராபபிலிட்டி ஆஃப் இன்டர்செக்ஷன் பி 0ன்னு ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா, இந்த வேர்டை வச்சு நம்ம ஒரு இந்த இதை எழுதுகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி எக்ஸ்காஸ்டிவ் ஈவெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்காஸ்டிவ் ஈவெண்ட்ஸ்னா a set of events, okay, in a sample space, okay, said to be எக்ஸ்காஸ்டிவ் events if எல்லாத்தோட யூனியன் வந்து என்ன வரணும், ஹோல் சாம்பிள் ஸ்பேஸே வந்துச்சுன்னா அந்த செட் ஆஃப் ஈவெண்ட்ஸை வந்து எக்ஸ்காஸ்டிவ் ஈவெண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ ரைட்டா, இந்த கலெக்ஷனை தான் இந்த எக்ஸ்காஸ்டிவ் ஈவெண்ட்ஸ் சொல்கிறோம்னா அதோட யூனியன் வந்து ஹோல் சாம்பிள் ஸ்பேஸ் வரணும். ஓகேங்களா, அடுத்து வந்து ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட்ஸ், இது அதுலேயே பேர்லேயே இருக்கும், ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட்ஸ். ஸோ ப்ராபபிலிட்டி சேமாக வரணும். ஓகேங்களா, இப்போ a set of events is said to be equally likely events if probability of A is equal to K. எல்லா AIக்கும் probability சேமாக வரும். ஓகே, ஓகே, ஃபார் சம் K belongs to 0 to 1. Kங்கிறது ப்ராபபிலிட்டி இதுதானே. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈக்குவலி லைக்லின்னா என்ன அர்த்தம், ஈக்குவல் சான்சஸ். இப்போ டைஸை த்ரோ பண்ணும்போது 1 கிடைக்கிறதுக்கு சான்ஸ் 1/6 தான், 2 கிடைக்கிறதுக்கு 1/6 தான், 3 கிடைக்கிறதுக்கு 1/6 தான், 5 கிடைக்கிறதுக்கு 1/6 தான். அப்போ அது ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட்ஸ். ஒரு காயினை டாஸ் பண்ணும்போது ஹெட் கிடைக்கிறது ப்ராபபிலிட்டி 1/2 தான், டைல் கிடைக்கிறதுக்கு 1/2 தான். அது ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட்ஸ். ரைட்டா, சரி. அடுத்து ஒரு முக்கியமான கண்டென்ட். ஸோ இதுதான் இங்கே இந்த சாப்டரோட மெயின், இண்டிபெண்ட் ஈவெண்ட்ஸ். இண்டிபெண்ட் ஈவெண்ட்ஸ்னா என்ன அர்த்தம், அதுலேயே இண்டிபெண்ட்னா இதோட அக்கரன்ஸை அது அஃபெக்ட் பண்ணாது, அதோட அக்கரன்ஸை இது அஃபெக்ட் பண்ணாது. இது இண்டிபெண்ட் ஈவெண்ட். ஸோ எப்படி இண்டிபெண்ட் ஈவெண்ட் வச்சுக்கலாம், ஒரு எக்ஸாம்பிள் நிறைய இருக்குது. இண்டிபெண்ட் ஈவெண்ட்டுக்கு என்ன எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம்னா இப்படி வச்சுக்கலாம். இண்டிபெண்ட்டு ஸோ என்னோட நாலேஜும் உங்களோட நாலேஜும் இண்டிபெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, டிபெண்டன்ஸ் இருக்காது. வேற என்ன வச்சுக்கலாம், என்னோட இன்கம் உங்களோட இன்கம், என்னோட இன்ட்ரெஸ்ட்டு உங்களோட இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ இதெல்லாம் எனக்கு இண்டிபெண்ட். ஆக்சுவலாக ரியல் லைஃப் இந்த மாதிரி எக்ஸாம்பிள் சொல்லக்கூடாது, ப்ராபபிலிட்டினால அதை சொல்கிறேன், இல்லைன்னா நான் சொல்லவே மாட்டேன். ஓகேங்களா, ஸோ ப்ராபபிலிட்டினால நான் கொஞ்சம் ரியல் லைஃப் கொஞ்சம் இறங்கி வரேன், இல்லைன்னா பியூராக மேக்ஸில் தான் பேசுவேன். ஓகே, ரைட். ஸோ டிபெண்ட் ஈவெண்ட்ஸ்னு அர்த்தம்னா இப்போ இண்டிபெண்ட் ஈவெண்ட் வேறு என்ன எக்ஸாம்பிள் வச்சுருக்கலாம்னா, இப்போ வந்து சரி, ஓகே. இப்போ டிபெண்ட் ஈவெண்ட்ஸ் என்ன வச்சுக்கலாம், ஒரு ரன்னிங் ரேஸில் வந்து 10 பார்ட்டிசிபெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்குள்ள டிபெண்டன்ஸ் இருக்கும். ஓகேங்களா, அது டிபெண்டன்ஸ் ஈவெண்ட்ஸ். ஒருத்தவங்களை பொறுத்தா நம்ம ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட்லாம் வர முடியும். ரைட்டா, இப்போது இந்த செட் ஆஃப் ஈவெண்ட்ஸ் A1 A2 AN செட் டு பி இண்டிபெண்ட் ஈவெண்ட்ஸ்னால் ப்ராபபிலிட்டி ஆஃப் அதோட இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கிறோம். அது வந்து மல்டிப்ளிகேஷனில் வரணும். ஓகேங்களா, இப்போ 2 ஈவெண்ட்ஸ்னால் இப்படி வரும். இப்போ 2 ஈவெண்ட்ஸ்னால் இப்படி எழுத முடியுதுன்னா இப்போ ஆக்சுவலாக 2 3 தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ P ஆஃப் இது எல்லா இடத்துலையும் வரும். உங்களுக்கு ப்ராபபிலிட்டியில் நிறைய முக்கியமானது இண்டிபெண்ட்னாலே இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் சாப்டரில் படிப்போம். மல்டிவேரியேட் டிஸ்ட்ரிபியூஷன், அங்கேயும் அதை யூஸ் பண்ணுவோம்.
P of A into B of B இப்படி எழுத முடிஞ்சிச்சுன்னா அந்த A B இந்த இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட்ஸ். அதே மாதிரி 3 ஈவெண்ட்ஸ்க்கு எழுதிக்கலாம். இப்படி இருக்குன்னா P of A into B of B into B of C மல்டிப்ளிகேஷன். ஓகே, அப்படி எழுத முடிஞ்சதுன்னா அது மூணுமே அது இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட் சொல்லுவோம். முக்கியமான ரிசல்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரைட்டா, இது மல்டிப்ளிகேஷன். என்ன மல்டிப்ளிகேஷன்? ரைட் ரைட். அடுத்த கான்செப்ட் என்னன்னா இப்போ காம்ப்ளிமெண்ட். காம்ப்ளிமெண்ட்னா அர்த்தம் அந்த சாம்பிள் ஸ்பேஸோட காம்ப்ளிமெண்ட். இதான் எஸ்னா இது அதோட சப்செட் எஸ் ஏ. கரெக்டா? காம்ப்ளிமெண்ட்னா இதை தவிர இந்த அவுட் சைடு இன் ஏ, எஸ்ஸுக்குள்ள ஏக்கு வெளியே, அதான் ஏ காம்ப்ளிமெண்ட். அதாவது அல்ஜிப்ரிக் காம்ப்ளிமெண்ட் சொல்லுவாங்க. ஓகே ரைட். இப்போ பி ஆஃப் ஏ பார்னா 1 மைனஸ் பி ஆஃப் ஏன்னு எழுதிக்கலாம். அப்போ ஏயும் ஏ பாரும் என்ன வரும்னா மியூச்சுவலி, அதாவது எஸ்காஸ்டி ஈவெண்ட்ஸாக இருக்கும். அதே நேரத்தில் எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸாகவும் இருக்கும். இந்த இன்டர்செக்ஷன் எப்படி வந்துருச்சுல? ரைட். அப்போ எம்டி செட் ப்ராபபிலிட்டி 0, ஹோல் சாம்பிள் ஸ்பேஸ் ப்ராபபிலிட்டி 1. இப்போ ஏ சப்செட் ஆஃப் பியாக இருந்தால் பி ஆஃப் ஏ சப்செட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி ஆஃப் பின்னு வந்துடும். அப்புறம் சில முக்கியமான டேர்ம் இதை தான் நம்ம ப்ராப்ளத்தை யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? பி எய்தர் ஏ ஆர் பின்னு கொடுப்பாங்க. எய்தர் ஏ ஆர் பி, அதனால ஏ ஆர் பின்னு கொடுப்பாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா ஏ யூனியன் பின்னு அர்த்தம். ஓகேங்களா? எய்தர் ஏ ஆர் பி, இல்லைன்னா எய்தர் கொடுக்காம ஏ ஆர் பின்னு கொடுப்பாங்க. அது மீனிங் வந்து இல்லைன்னா அட்லீஸ்ட் 1 ஈவெண்ட் அக்கர்ஸ் அமாங் ஏ அண்ட் பி. ஏ அண்ட் பியில் அட்லீஸ்ட் 1 நடக்கும்னா இதான். ரைட்டா? இதுக்கு நமக்கு ஏற்கனவே ஃபார்முலா தெரியும். சரி, இது வந்து எதுலேருந்து வருவாங்கன்னா ஏற்கனவே நம்ம லோயர் கிளாஸில் படிச்சிருப்போம். என் ஆஃப் ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ plus n of b minus n of a intersection b. whole sample space divide பண்ணிடுவோம். n of s n of s n of s n of s. இப்போ இதோட ப்ராபபிலிட்டி தானே இது. இதோட ப்ராபபிலிட்டி இந்த இருக்கு. p of a இது p of b, p of a intersection b. ஓகே, அப்போ 2 ஈவெண்ட்ஸுக்கு நம்ம இப்போ வந்து இன்க்ளூசிவ் எக்ஸ்க்ளூசிவ் தியரம்னு சொல்லுவாங்க. இன்க்ளூசிவ் எக்ஸ்க்ளூசிவ் சேர்த்துக்கிட்டு கழிச்சிருவோம். அதான் கான்செப்ட். அதான் இந்த இருக்குல்ல. ஏன் இது கழிப்போம்னா 2 தடவை கவுண்ட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஆக்சுவலாக என்னென்னா ஏன் மைனஸ் போடுறோம்னா இப்போ இப்படி எழுதியிருப்போம். இது ஏன்னு வச்சுக்கோமே, இது பி. இப்படி இருக்குன்னா பி ஆஃப் ஏனா இது ஏ, இது பி. இப்போ ஏ ஃபுல்லாக நம்ம இது கவர் பண்ணி முடிச்சிருப்பீங்க. கரெக்டா? ஏ ஃபுல்லாக கவர் பண்ணி முடிச்சாச்சு. இதில் எத்தனை பேர் இருக்காங்க ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சிட்டிங்க. அடுத்து பி ஆஃப் பியா இங்கேயும் சேர்த்துட்டீங்க. அப்போ இந்த போர்ஷனை 2 தடவை எடுத்துருக்கீங்க. அப்போ இந்த போர்ஷன் நம்ம என்ன செய்யணும்? ரிமூவ் பண்ணணும். அதுக்காக தான் இதை போட்டிருக்கோம். ஓகேங்களா? P of A na full circle, B of B na இந்த full circle. அப்போ இந்த போர்ஷனை ரிப்பீட் பண்ணிடுவோம். அப்போ அந்த போர்ஷனை வந்து ரிமூவ் பண்ணணும். அதான் இன்க்ளூசிவ் எக்ஸ்க்ளூசிவ் தியரம். இன்க்ளூட் பண்ணிட்டு அதை எக்ஸ்க்ளூட் பண்ணிடுவோம். ரைட். இப்போ அதே மாதிரி இப்போ P of 3 ஈவெண்ட்ஸ் A, B or C or அட்லீஸ்ட் 1 ஈவெண்ட் அக்கர் அமாங் ABC. அதுக்கு வந்து மீனிங் வந்து இதுதான். P of A union B. இது வந்து இப்போ இதுக்கு அதே மாதிரி எழுதிக்கலாம். P of A plus B of B plus P of C. அப்போ 2 செட்டுக்கு எழுதுவோம். இதே மாதிரி இப்போ இதே மாதிரி இன் ஜென்ரலாக எழுதிக்கலாம். இப்போ n ஈவெண்ட்ஸ்க்கு இதே மாதிரி எழுதிக்கலாம். இது பார்த்து இப்படி இருக்கா? இப்போ சிங்கிளாக உள்ளது போட்டுக்குவோம். அப்புறம் I less than J. ஓகே, I less than Jனா 2 எழுதுவாங்க. அடுத்து 3 எழுதுவோம். ஆக்சுவலி இன்டர்செக்ஷன் போடலையோ. ஓகே, ஸோ இன்டர்செக்ஷன் போடணும். ஓகேங்களா? ஸோ இது ஞாபகம் வச்சுக்கணும். இது ஆக்சுவலாக வேண்டாம், இது கூட போதும். 3 ஈவெண்ட்ஸ் கூட போதும். ரைட். அடுத்து ஒரு முக்கியமான இன்இக்வாலிட்டிஸ். இன்இக்வாலிட்டி வந்து பூலிஸ் இன்இக்வாலிட்டி ஆர் பூல்ஸ் இன்இக்வாலிட்டி ஏதாவது ஒன்று வச்சுக்கணும். ஆக்சுவலாக என்னென்னா ஏங்கிறது செட் ஆஃப் ஈவெண்ட்ஸ், கவுண்டபிள் நம்பர் ஆஃப் ஈவெண்ட்ஸ் இருக்குது சாம்பிள் ஸ்பேஸ். ஃபைனைட்டாக நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ அதுக்கு யூனியன் போடுறோம். யூனியன் போட்டு ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கிறோம். அது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சம்மாக இருக்கும். ஓகேங்களா? அது இந்த இங்கே எழுதணும்ல, அதான். ரைட்டா? இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு திஸாக இருக்கும். ஏன்னா இங்கே எழுதியிருப்போம் இதானே P of A union Bங்கிறது இந்த போர்ஷன். இந்த போர்ஷன்லேருந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம்? P of A இந்த ஆக்சுவலாக இந்த யூனியனில் இந்த போர்ஷனில் அக்கராக இருக்கும். கொஞ்சம் புரியுதான்னு பாருங்கள். இது நம்ம ஈஸியாக வச்சுக்கலாம். எப்படின்னா இது எப்படி ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள். 2 இதை வச்சு P of A union Bன்னு வச்சுக்கோங்க. P of A plus B of B minus P of A intersection B.
அப்போ இந்த குவான்டிட்டியவும் இந்த குவான்டிட்டியும் கம்பேர் பண்ணுறோம். கம்பேர் பண்ணும்போது எது அதிகமாக இருக்கும்? இதுதான் அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த குவான்டிட்டிங்கிறது இது ரெண்டுமே பாசிட்டிவ், 0லேருந்து 1க்குள்ளே பாசிட்டிவ் நம்பர், இதுக்குள்ளேருந்து நம்ம சப்ராக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த குவான்டிட்டி தான் அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ அதுதான் எழுதியிருக்கோம். ஓகே, ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். அடுத்து இந்த இதெல்லாம் லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. இன்டர்செக்ஷனுக்கு அப்படி இந்த மாதிரி டேரெக்டாக சொல்ல முடியாது. ஓகே, இன்டர்செக்ஷனுக்கு கொஞ்சம் லென்த்தியாக போகும். இதுதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? அடுத்து இது ஈஸியாக வச்சுக்கலாம். காம்ப்ளிமெண்ட், எங்கே காம்ப்ளிமெண்ட்டே காணுமே, ஒரு செகண்ட். இன்டர்செக்ஷன் ஆக்சுவலாக காம்ப்ளிமெண்ட் இங்கே வரும். சரி, நெக்ஸ்ட் பாருங்க, கொஞ்சம் பார்த்து சொல்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்க, இது கொஞ்சம் பார்த்து சொல்கிறேன். இங்கே ஆக்சுவலாக இங்கே காம்ப்ளிமெண்ட் வரும். இந்த இடத்துல காம்ப்ளிமெண்ட் வரும். ஓகேங்களா? ஸோ கரெக்ஷனாக அதை சொல்கிறேன். ஆக்சுவலி ஐ திங்க் திஸ் இஸ் மை கெஸ் இஸ் திஸ். இது இப்படி தான் பார்த்தேன் அவங்களுக்கு. இப்படி வரும். கரெக்ஷன் தான் நான் அதை சொல்கிறேன். ஓகேங்களா? ரைட். ஸோ இது முக்கியமான இன்இக்வாலிட்டிஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ராப்ளம் போட போகிறோம். இதை யூஸ் பண்ணி தான் ப்ராப்ளம் போட போகிறோம். என்ன ப்ராப்ளம்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ அண்ட் பி, இந்த ரெண்டு ஈவெண்ட்டு நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டினா ஏ அண்ட் பின்னு எழுதுவோம். இப்போ இதுக்கு வந்து டைரக்ட் ஃபார்முலா கிடையாது. இதுக்கு ஆல்ரெடி இந்த ஃபார்முலா இந்த இன்க்ளூஷன் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல்லேருந்து நம்ம கண்டுபிடிச்சி போட்டுருவோம். ஓகேங்களா? ரைட். அடுத்து ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ அக்கர் ஆகுது, பி அக்கர் ஆகலை. ஓகே, ஏ அக்கர் ஆகுது அண்டு பி அக்கர் ஆகலை. அதனால் இந்த இடத்துல இன்டர்செக்ஷன் போட்டிருக்கோம். ஏ நடக்குது, பி நடக்கலாம். இப்போ இதுக்கு என்னென்னா, ஸோ பி ஆஃப் ஏ மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி, இது ஒரு முக்கியமானது, நான் வச்சுக்கலாம். அடுத்து பி அக்கர் ஆகுது, ஏ அக்கர் ஆகலை, நான் அக்கரன்ஸ். அப்போ பி இன்டர்செக்ஷன் ஏ பார். அப்போ பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. அப்புறம் ரெண்டு ஈவெண்ட்டுமே நடக்கலாம். ரெண்டு ஈவெண்ட் நடக்கலாம்னு அர்த்தம் நெய்தர் நார், ஏயும் நடக்கல பியும் நடக்கல. ஓகே, இப்போ இதை இப்படி எழுதிக்கலாம், ஏயும் நடக்கல அண்டு பியும் நடக்கல. ரைட். இப்போ வந்து டிமார்கன்ஸ் லா ஒன்று படிச்சிருக்கோம் நம்ம. ஸோ யூனியன் ஆஃப் த ஹோல் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் த இன்டர்செக்ஷன் படிச்சிருப்போம். ஸோ இதை இங்கே எழுதியிருப்போம், இங்கே தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஸோ அப்போ இப்படி இருக்கா. இப்போ நம்ம டிமார்கன்ஸ் அப்ளை பண்ணால் யூனியனாக மாற்றிட்டு ஹோல் பார் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு போட்டுருவோம். ஃபஸ்ட்டு எடுத்துன்னு பி ஆஃப் ஏ பார் என்ன பண்ணிக்கலாம், 1 மைனஸ் பி ஆஃப் ஏன்னு எழுதிக்கலாமா? பி ஆஃப் ஏ பாரை 1 மைனஸ் பி ஆஃப் ஏன்னு எழுதிக்கலாம். அதை தான் நான் இங்கே இந்த இடத்துல இருக்கேன். பி ஆஃப் இது ஏ மைனஸ் நினச்சிக்கோ, ஏ பார்னா 1 மைனஸ், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இது முக்கியமான ரிசல்ட். இந்த ப்ராப்ளத்தில் ஃபுல்லாக நம்ம இதை தான் யூஸ் பண்ண போகிறோம், எதுவுமே கிடையாது. ஓகே, ரைட். அப்புறம் வந்து என்னென்னா பி ஏ நடக்கலை ஆர் பி நடக்கலை. அதுக்கு என்ன அர்த்தம், ஏ பார் யூனியன் பி பார். இது டிமார்கன்ஸ் அப்ளை பண்ணால் இது வந்துடும், இது காம்ப்ளிமெண்ட் எடுத்தால் இது வந்துடும். ரைட்டா? அப்புறம் இந்த சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் சொல்லுவாங்க. ஏ சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் பின்னா இதுதான் அர்த்தம். ஏ சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் பின்னா ஏ மைனஸ் பி யூனியன் பி மைனஸ், அதாவது இந்த இதுதானே பி, ஏ மைனஸ் பி. சப்போஸ் இது ஏ இது பியாக இருந்துச்சுன்னா இந்த போர்ஷன் ஏ மைனஸ் பியாக இருக்கும், இது பி மைனஸ், அதோட யூனியன் தான் ஏ இது. ரைட்டா? ஸோ அதை எழுதியாச்சு. இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம், இன்க்ளூஷன் எக்ஸ்க்ளூஷன் தியரத்தை யூஸ் பண்ணலாமா? பி ஆஃப் ஏ இங்கே நான் ரெண்டு டிஜாயின் செட், அதனால 0 போட்டேன். ரைட்டா? இந்த ரெண்டு செட்டு என்னது, டிஜாயின் செட்ஸ். தேர் இஸ் நோ காமன் எலமெண்ட். இது ப்ராபபிலிட்டி 0ன்னு அர்த்தம். ஓகே, ரைட். இப்போ இதை என்ன பண்ணிக்கலாம்னா, இது என்னது இங்கே எழுதுனது ஆக்சுவலாக இது என்னென்னா பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி பார், அதான் எழுதியிருக்கோம். ப்ளஸ் பி ஆஃப் பி இன்டர்செக்ஷன் ஏ பார், அதான் எழுதியிருக்கோம். ஓகே, ஸோ அதான் இப்போ பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி பாருக்கு முன்னாடி எழுதியிருப்போம். பி ஆஃப் ஏ மைனஸ் திஸ், இதுக்கு அதே மாதிரி எழுதியாச்சு. ஸோ இப்போ இது வந்து 2 டைம்ஸ் வந்துடும். ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் முக்கியமான கான்செப்ட் என்னன்னா கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. ஸோ கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி வந்து ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா?
ஸோ ஆக்சுவலாக கண்டிஷனல் ப்ராபபிலிட்டினா ஆல்ரெடி ஒரு ஈவெண்ட்ஸ் நடந்திருக்கும், அதை பேஸ் பண்ணியே அடுத்தடுத்து நடக்கும். ஓகே, இப்போ நான் சிம்பிள் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேனே, ஜெயலலிதா அம்மா இறந்தாங்க, அது ஒரு ஈவெண்ட் ரைட்டா. அதுக்கு கான்சிக்வன்ஸாக நடக்குது பார்த்தீங்களா, பன்னீர்செல்வம் முதலமைச்சர் ஆனார், சரி எடப்பாடி முதலமைச்சர் ஆனார், அப்புறம் பன்னீர்செல்வம் முதலமைச்சர் ஆனார், இப்போ 2 பேரும் எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி அப்போ எல்லாமே அந்த அம்மாவை பேஸ் பண்ணி நடக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி நடக்கிறது பேர் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. ஓகேங்களா, ஒரு ஈவெண்ட் ஆல்ரெடி நடந்திருக்கும், அதை பொறுத்து நமக்கு நடக்கிறது. ஓகேங்களா, நம்ம ஆக்சுவலாக பாஸ்ட்டை டிபெண்ட் பண்ணி ப்ரெசண்ட் இருக்குது. ஓகேங்களா, அந்த மாதிரி பார்ப்போம். பாஸ்ட்டை டிபெண்ட் பண்ணி ப்ரெசண்ட் இருக்கும். ரைட். ஸோ இப்போ ஏபிங்கிற 2 ஈவெண்ட்ஸ் இருக்குது. இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஸோ ஏ இது பேர் என்ன, ஏ இஸ் கிவன் தட் பின்னு வாசிக்கணும். இது ரொம்ப ஈஸியாக நான் வச்சுக்கலாம். பி ஆஃப் இது 2க்கு இன்டர்செக்ஷன் போட்டுருங்க, பை என்ன இருக்கோ அது கீழே போட்டுருங்க, அவ்வளோதான் கதை. ஓகே, therefore occurrence of A depends on B. A by B னா B ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச ஈவெண்ட். இந்த B டிபெண்ட் பண்ணி ஏங்கிற ஈவெண்ட் நடக்கும். ஓகேங்களா, புரியுதா? பிங்கிறது ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிடும், எழுதியிருப்பாங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி, ஏ பை பி இஸ் ரீட் அஸ் தி கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. இதை பார்த்தோன்னே கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இஸ் கிவன் தட் பி இஸ் ஆல்ரெடி அக்கர். அப்படியே வேர்ட்லேயே கொஸ்டின் கேட்கலாம். ஓகேங்களா, வேர்ட்லேயே கொஸ்டின் நிறைய தடவை கேட்டிருக்காங்க, இப்படி மட்டும் கேட்க மாட்டாங்க, இப்படியே வேர்ட்லேயே கேட்பாங்க. கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ கிவன் தட் பி இஸ் ஆல்ரெடி அக்கர்னு டேரெக்டாக வேர்ட்லேயே கேட்பாங்க. அப்போ அதுக்கு மீனிங் புரியணும் ரைட்டா. இப்போ பி ஆஃப் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி பை ஏ அப்படின்னா இது ரெண்டோட இன்டர்செக்ஷன் பை இந்த டினாமினேட்டருக்கு ப்ராபபிலிட்டி போட்டுறோம். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ நான் நாட் ஈக்குவல் டு போட்டிருக்கேன். ஓகேங்களா, ஆக்சுவலாக சில புக்கில் பி ஆஃப் ஏ வந்து கிரேட்டர் தென் 0ன்னு போட்டிருப்பாங்க. ஸோ எல்லாமே ஒன்று தான். ஓகேங்களா, எல்லாம் ஒன்று தானே. ஏன்னா ப்ராபபிலிட்டி வந்து ஆல்ரெடி இங்கே இந்த மாதிரி எழுதியாச்சுன்னா ப்ராபபிலிட்டி வேல்யூ 0லேருந்து 1க்குள்ளே இருக்கும். 0 வரும், 1 வரும், இன்பிட்வீன் வரும். இந்த இடத்துல மீனிங் ப்ராபபிலிட்டி எங்கெல்லாம் எழுதுறோம் அது மீனிங் இன்டெரக்டாக. இப்போ இங்கே வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கண்டிஷன் சேர்க்கணும். இது வந்து என்னது, 0 ஆகக்கூடாது. ஓகே, நான் 0 ஆகும், அதுக்காக அது கண்டிஷன் போடுறோம். இப்போ 2 ஒன்று. இப்போ நாட் ஈக்குவல் டு போட்டாலும் ஒன்று தான், பி ஆஃப் ஏ இஸ் கிரேட்டர் தென் 0ன்னு போட்டாலும் ஒன்று தான். ஓகே, அது முக்கியமான. இப்போ அடுத்து இண்டிபெண்டன்சி. இப்போ கண்டிஷனல் ப்ராபபிலிட்டியில் இண்டிபெண்டன்சி இருந்தால் என்ன நடக்கும்னு பார்ப்போம். ஓகே, இது ஒரு முக்கியமான ரிசல்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இதெல்லாம் டைரக்ட் ஒன் வேர்ட் கொஸ்டினில் கேட்கலாம், எல்லாமே கேட்கலாம். சரிங்களா, ஒன் வேர்ட் கொஸ்டினில் கேட்கலாம். இப்போ ஏ அண்ட் பி ஆர் இண்டிபெண்டன்ட் ஈவன்னா பி ஆஃப் ஏ பை பி என்ன வரும்னு கேட்பாங்க. 4 ஆப்ஷன். பி ஆஃப் ஏ, அடுத்து 2 பி ஆஃப் பி, 3வது பி ஆஃப் ஏ யூனியன் பி, 4வது பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஸோ வெரி சிம்பிள். இப்போ ஏ பை பினா நமக்கு தெரியும், பை த டெஃபினிஷன் ஆஃப் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி எழுதிடலாம். 2 இண்டிபெண்டன்ட் கொடுத்துருவாங்க, அப்போ தனித்தனியாக மல்டிப்ளிகேஷன் எழுதலாம். அப்போ பி ஆஃப் பி 2 கேன்சல் ஆயிரும், அப்போ பி ஆஃப் ஏ தான். ஓகே, ஸோ நமக்கே தெரியுமே இப்போ ரெண்டும் பி 2 இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட். ஓகே, அப்புறம் அர்த்தம் பி வந்து ஆக்சுவலி பிங்கிற ஈவெண்ட்டே நடக்காது, அதான் என் கான்செப்ட் ரைட்டா. பி ஆஃப் பி பை பி ஏனா பி ஆஃப் பி கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இது ரிசல்ட் ஞாபகம் வச்சுக்கணும், முக்கியமான ரொம்ப சிம்பிளான ரிசல்ட் தான். அடுத்து இன்னொரு என்னன்னா பேர்வைஸ் டிஜாயின்ட் ஈவெண்ட்ஸ். அங்கே பார்த்தது ஒரு ஹோல் கலெக்ஷனே அங்கே என்ன பார்த்தோம், இங்கே வந்து பேர்வைஸ். ஓகே, ஆக்சுவலாக இது ரெண்டும் கொஞ்சம் இது புரியுதுங்களா. இது இண்டிபெண்ட் ஈவெண்ட்ஸ் வேற, பேர்வைஸ் டிஜாயின்ட் ஈவெண்ட் வேற. பேர்வைஸ்னால் 2 எடுத்து சொல்லுவோம். ஓகேங்களா, பேர்வைஸ்னால் ஒரு செட் ஆஃப் ஈவெண்ட்ஸ் இருக்குது. பேர்வைஸ் டிஜாயின்னா எந்த 2 டிஸ்டிங்க்ட் பேர் எடுத்தாலும் அது இண்டிபெண்டாக இருக்கும், அதான் மீனிங். ஓகே, பேர்வைஸ் டிஜாயின் ஈவெண்ட் அர்த்தம் எந்த டிஸ்டிங்க்ட் பேர் ஈவெண்ட்ஸ் எடுத்தாலும் அது வந்து இண்டிபெண்டாக இருக்கும். ஸோ அதான் இங்கே எழுதியிருப்போம், பேர்வைஸ் டிஜாயின்ட் ஈவெண்ட். ஓகேங்களா, ஸோ பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இதோட கான்சிக்வன்ஸ் என்னென்னா மல்டிப்ளிகேஷன் தியரம் ஆன் ப்ராபபிலிட்டி. இது ஒரு தியரம். ஆக்சுவலாக என்னென்னா 2 ஈவெண்ட்ஸ் ஏபி 2 ஈவெண்ட்ஸ் கொடுத்தாச்சுன்னா பி ஆஃப் இ, இதை தான் இந்த ஃபார்முலாவை தான் இங்கே மாற்றி எழுதியிருக்கோம். பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி, இந்த ஃபார்முலா தான் இங்கே எழுதியிருக்கோம், ஒன்றுமே கிடையாது. இப்போ பி ஆஃப் பி பை ஏன்னு எழுதியிருப்போம், பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி பை பி ஆஃப் ஏன்னு எழுதியிருப்போமா.
அதுதான் அவங்க எழுதியிருக்காங்க. இதை ஃபஸ்ட் எழுதிக்கிறாங்க, ரெண்டாவது எழுதிக்கிறாங்க, அவ்வளோதான் கதை. P(a) இன்ட்டு இப்படி எழுதியாச்சு. ஸோ இதுதான், இதுக்கு பேர் தான் இது மல்டிப்ளிகேஷன் தியரம் ஆன் ப்ராபபிலிட்டி. ஓகே, ப்ராவைடட் இது போட்டுக்கணும். இந்த ஏன்னு போட்டாச்சும் ஏஎஸ் இதோட ப்ராபபிலிட்டி நான் ஜீரோன்னு நீங்கள் ஆல்ரெடி எழுதிடணும். இதில் பி நான் ஜீரோன்னு போட்டுக்கணும். இப்போ இதுவும் சேம் தானே, இதுவும் இதையும் எழுதிக்கலாம். ரெண்டுல ரெண்டுமே சேம் தான். ஓகேங்களா? அதாவது இதை பொறுத்து நடக்கும். இது இப்போ இதை பொறுத்து இது நடந்ததுன்னா இது. ஓகேங்களா? இது ஏன் இது எழுதுகிறோம்? சரி, ஓகே, இது எழுதுன அவசியமே கிடையாது. ஏல லெட்டரில் என்ன இருக்குது, ஏ என்னது பி என்னது, இது தேவையில்லை. ஓகே, ரைட். இப்போ 3 ஈவெண்ட்ஸ் A B C. அப்போ என்ன பண்ணலாம்? A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி P(a) கண்டிஷன் ப்ராபபிலிட்டி ஆஃப் B by A, அப்புறம் C கண்டிஷன் ப்ராபபிலிட்டி ஆஃப் these two. இப்படி எழுதிக்கிட்டே போகலாம். ஓகேங்களா? ரைட். இப்போ இன் ஜென்ரல் பாருங்கள். இப்போ ABCDக்கு என்ன பண்ணணும்? அதே மாதிரி P(a) போட்டுட்டு B by A, அப்புறம் C by இதோட இன்டர்செக்ஷன், அப்புறம் D by இந்த மூணோட இன்டர்செக்ஷன் நீங்கள் எழுதிப்போம். இதுதான் மல்டிப்ளிகேஷன் தியரம். ஓகே, அப்புறம் ஒரு முக்கியமான ரிசல்ட் என்னென்னா, ப்ராப்ளத்தை தான் யூஸ் பண்ணுவோம். ஏபி இண்டிபெண்ட் ஈவெண்ட்ஸாக இருந்தால் அதோட காம்ப்ளிமெண்ட்ஸும் இண்டிபெண்ட் ஈவெண்ட்டாக இருக்கும். ஓகே, முக்கியமான ரிசல்ட் பார்த்துக்கோங்க. ரைட். அப்புறம் பாருங்கள், இப்போ என்ன சொல்லுவோம்னா, இப்போ ஃபார் எனி செட் ஏ இந்த சாம்பிள் ஸ்பேஸ் எஸ் ஏஎம்டி இண்டிபெண்ட் தானே. பாருங்கள், இந்த ப்ரூஃப் எழுதியிருப்போம். இண்டிபெண்ட் P(a) இன்டர்செக்ஷன், இந்த ரெண்டு செட்டுக்கு இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கிறோம். இப்போ என்ன ஒரு எம்டி செட் ப்ராபபிலிட்டி 0. அதே மாதிரி P(a) இன்ட்டு P(π) கண்டுபிடிப்போம். பையோட ப்ராபபிலிட்டி 0. அப்போ ரெண்டு சேமாக இருக்காங்க, ரெண்டு சேம். ஸோ அதனால் ரெண்டு செட்டும் இண்டிபெண்ட் ஈவெண்ட்ஸ். ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே எழுதியிருப்பேன். இந்த எனி ஈவெண்ட்டு செட்டு இருக்காது, எனி ஈவெண்ட். ஓகே, ஸோ எனி ஈவெண்ட் A இங்கே சாம்பிள் ஸ்பேஸ் S அண்ட் S இஸ் ஆல்சோ இண்டிபெண்ட் ஈவெண்ட். இங்கே எழுதியிருப்பேன், அதை பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு என்னன்னா, ஒரு முக்கியமானது இந்த பேஸ் தியரம்னு ஒரு கான்செப்ட் வரும். ஆக்சுவலாக இந்த தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் கூட கேட்கலாம். 4 ஆப்ஷன் மாற்றி கொடுக்கலாம். ஓகே, ஆக்சுவலாக என்னென்னா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தியரம். ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிஷனல் ப்ராபபிலிட்டியோட அப்ளிகேஷனே இந்த இடத்துல தான் ஆரம்பிக்கும். அந்த பிரியர் போஸ்டீரியர்னு ஒரு கான்செப்டில் போவாங்க, பேஸ் தியரம் கொண்டு வருவாங்க. அதெல்லாம் தேவை பாருங்கள். இப்போ ஏஐங்கிறது செட் ஆஃப் n மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் எக்ஸ்காஸ்ட் ஈவெண்ட்ஸாக இருக்கும். முக்கியமான கண்டிஷன். ஸோ எக்ஸ்க்ளூசிவாக இருக்கும். அந்த n ஈவெண்ட்ஸும் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவாக இருக்கும். அதே நேரத்தில் எக்ஸ்காஸ்டிவாக இருக்கும். அதோட டோட்டல் அதோட யூனியன் வந்து ஹோல் சாம்பிள் ஸ்பேஸே வந்துடும். ஓகே, இப்போ அதோட ஒவ்வொரு ப்ராபபிலிட்டியும் நான் ஜீரோவாக இருக்குது. அப்போ பிங்கிறது ஏதோ இந்த எஸ்ல உள்ள ஏதோ ஒரு ஈவெண்ட்டாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஏ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ஒவ்வொரு ஐக்கும் நம்ம எழுதிக்கலாம். ஆக்சுவலாக இதில் வந்து n ஈக்குவேஷன்ஸ் வரும். ஓகே, ஐ வேரிஸ் ஃப்ரம் 1 to n. அப்போ ஒவ்வொரு ஐக்கும் நம்ம ஒவ்வொன்றும் எழுதிக்கலாம். ஓகே, ஸோ அடுத்து ப்ராப்ளத்தில் நிறைய நம்ம வந்து யூஸ் பண்ணுற வேர்டு, முக்கியமான வேர்டு இந்த மோர் தென், லெஸ் தென், அட்லீஸ்ட், அட்மோஸ்ட்லாம் அதுக்கெலாம் எக்ஸாக்டாக உங்களுக்கு மீனிங் தெரியணும். ஓகேங்களா? இப்போ அட்லீஸ்ட் தான் இங்கே பெரிய பிரச்சனை. அட்லீஸ்ட், அட்மோஸ்ட் தான் இங்கே பெரிய பிரச்சனையே. அது நிறைய பேர்த்துக்கு தெரிய மாட்டேங்குது. நிறைய பேர்த்துக்குன்னா ஒரு சிலர் தான் கரெக்டாக சொல்கிறாங்க. அட்லீஸ்ட்னா லீஸ்ட்டை மட்டும் தான் பிடிக்கிறீங்க. அட்மோஸ்ட்னா பெரிய நம்பர், அவ்வளோதான் உங்களுக்கு. அட்லீஸ்டா அப்போ லெஸ் தென், அட்லீஸ்ட் லீஸ்ட் அப்போ சின்ன நம்பர். அட்மோஸ்டா மோஸ்ட்னா பெருசு, அப்போ மோர் தென். அந்த கன்க்ளூஷன் அப்படி கிடையாது. அட்லீஸ்ட் மீன்ஸ் தட் இஸ் த லீஸ்ட்னு அர்த்தம். அப்போ அதுக்கு மேலே போகணும்னு அர்த்தம். அட்மோஸ்ட்னா தட் இஸ் த மோஸ்ட்னு அர்த்தம். அதுக்கு மேலே போக முடியாதுன்னு அர்த்தம். அட்லீஸ்ட்னு அர்த்தம் தட் இஸ் த லீஸ்ட், அதுக்கு கீழே போக முடியாதுன்னு அர்த்தம். அட்மோஸ்ட்னு அர்த்தம் தட் இஸ் த மோஸ்ட், அதுக்கு மேலே போக முடியாதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அதை புரிஞ்சுக்கோங்க. அட்லீஸ்ட், அட்மோஸ்ட் முக்கியமான வேர்டு. ஆக்சுவலாக பிஎஸ்சி படிக்கும்போது எனக்கு இதுக்கு மீனிங்கே எனக்கு தெரியாது, ஒன்றுமே எனக்கு தெரியாது. பிஎஸ்சி மேக்ஸ் படிக்கும்போது ஃபஸ்ட்டு செமஸ்டர், அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் அது தெரிஞ்சுது. ஓ, அட்லீஸ்ட்னா இப்படி, அட்மோஸ்ட்னா இப்படி. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், லெட் எக்ஸ் பி த மார்க் இன் ஏ டெஸ்ட். இப்போ மார்க் வந்து மோர் தென் 70னா இது கரெக்டாக எழுதி, இது உங்களுக்கு கரெக்டாக தெரியும். லெஸ் தென் 35,
அட்லீஸ்ட் 35 நம்பர் தான். 40 இஸ் த லீஸ்ட் மார்க். அப்போ நம்ம எக்ஸ் வந்து அதோட பெருசாக இருக்கும். அப்போ எக்ஸ் அது அதோட பெருசாக இருக்கும். எக்ஸ் கிரேட்டர் than or equal to 40. அட்மோஸ்ட்னா தட்ஸ் த மோஸ்ட் மார்க். அப்போ நம்ம மார்க் வந்து அதை விட கம்மியாக தான் இருக்கணும். அப்போ எக்ஸ் less than or equal to 90. எக்ஸ் ஆக்டிவ்னா 75. இவ்வளோதான். ஸோ இது முக்கியமான கீவேர்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இப்போ இவ்வளோதான். இப்போ ப்ராபபிலிட்டியில் அது என்னென்ன தேவையோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கம்ப்ளீட்டாக ப்ராப்ளம் தான். ஓகேங்களா? Okay, thanks for watching.